பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னலான்னு பார்க்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓமத்தை அரை கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணியில் போட்டு அதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வச்சு தான் நாம் மாவு பிசைஞ்சுக்க போகிறோம். 2 கப் கடலை மாவு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. 2 கப் கடலை மாவுக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் ஏற்கனவே வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற ஓம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கோங்க. நான் 2 கப் மாவுக்கு அரை கிளாஸ் அளவு மட்டும்தான் தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிருக்கேன். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அல்லது வெண்ணெய் சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. என்னோட முறுக்கு குழல்ல இடியாப்பம் புளியிற அச்சு போட்டு நான் இன்னைக்கு ஓமப்பொடி புளிஞ்சுக்க போகிறேன். உங்ககிட்ட இதை விட சின்ன கண்ணுள்ள அச்சு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. முறுக்கு குழலுக்குள்ள சுற்றி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அச்சு போட்டுக்கோங்க. இப்போ அது உள்ள மாவு போட்டு மூடிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதும் அடுப்பை மிதமான சூடுக்கு வச்சுட்டு நீங்கள் ஓமப்பொடி புளிஞ்சுக்கோங்க. அதிகமான சூடுலே வச்சு ஓமப்பொடி புளிஞ்சிங்கன்னா அது டக்குன்னு கருகிடும். அதனால் மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் எல்லாம் நல்லா வெந்து பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து பபிள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமா அதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 5 நிமிஷம் தான் எடுக்கும். டக்குன்னு ரெடி ஆயிடும். இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. சுவையான ரொம்பவே மொறுமொறுப்பான ஓமப்பொடி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே நொறுக்கிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ அல்லது ஒரு பாட்டில்லையோ போட்டு வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.